வெல்கம் டு மீனாவின் கைமணம். இன்றைக்கி பொங்கல் ஸ்பெஷல் வந்து கோலம் போட்டிருந்தேன். வாசலில் மேல் கலர் கோலப்பொடி போட்டு ஒரு பொங்கப்பானை கோலம் போட்டிருந்தேன். அப்புறம் வீட்டில் நாங்கள் எல்லோரும் சாமி கும்பிட்டோம். பொங்கல் சக்கரை பொங்கல் நல்ல தித்திக்கும். இனிய எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அடுத்து மத்தியானம் லஞ்சுக்கு வந்து கொஞ்சம் பருப்பு, கட்டி பருப்பு மாதிரி வச்சுருந்தா அதுக்கு தேங்காய், ஜீரகம், சின்ன வெங்காயம்லாம் கொஞ்சம் கொரப்பாக பட்டை வத்தல் வச்சு அரைச்சி இந்த மாதிரி பருப்பு குழம்பு மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சாதத்தில் போட்டு அதில் கொஞ்சம் நெய் ஊற்றி குழந்தைங்களுக்கு நார்மலாகவும் பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் இந்த பொங்கல் டயத்தில் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். கூட மொச்சையும் சிறுகிழங்கையும் தனித்தனியாக நல்லா வேக வச்சுட்டு எண்ணெயில் கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சம் உளுந்து நிறைய சேர்த்துக்கோங்க. ஒரு 5 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு 2-3 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிட்டு கூட இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டிருந்தேன் நான். அடுத்து தேங்காய், ஜீரகம் எல்லாம் தனியாக அரைச்சி வச்சுருந்தேன் நான். அதையும் சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி இந்த இதில் போட்டு நல்லா கிண்டும்போது அது நல்ல சூப்பராக ஒரு மசால் மாதிரி வரும். மொச்சக்காவும் சில பேர் உருளைக்கிழங்கு போட்டோம், நாங்கள் உருளைக்கிழங்கும் போடுவோம். இன்றைக்கி சிறுகிழங்கும் மொச்சையும் சேர்த்து பண்ணியிருக்கோம். இது சாம்பார் சாதம், பருப்பு குழம்பு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கூட கொத்தமல்லி தழை இறக்கிட்டு வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தூளும் போட்டு இறக்கி வச்சுட்டேன். அடுத்து வந்து கொஞ்சம் கருணக்கிழங்கு புளிக்குழம்பு மாதிரி தான் பண்ணியிருந்தோம். கருணக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு சின்ன வெங்காயம், தக்காளி, வெங்காயம், புளி எல்லாம் போட்டு நல்லா கொதிக்கும் போது அந்த வேக வச்சு கருணக்கிழங்கு போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் மொச்சைக்கு அந்த இதுக்கும் போட்டிருந்தேன். அடுத்து மஞ்சள் பூசணி கொஞ்சம் வேக வச்சுட்டு அதுக்கும் சின்ன வெங்காயம், 2 தக்காளி போட்டு கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டு வீட்டில் அரைச்ச தேங்காய் கொஞ்சம் கொரப்பாக போட்டிருந்தேன். கூட அவியல் எல்லா காயும் சேர்த்து ஒரு அவியலும் வச்சுருந்தோம். எங்கள் ஊரில் இப்படி தான் பண்ணுவோம். எங்கள் வீட்லேயும் இப்படி தான் பண்ணுவோம். இந்த மாதிரி வீட்டில் ஒரு பழம், 2 அப்பளம் வச்சுருந்தேன். கூட மஞ்சள் பூசணி, மொச்சையும் சிறுகிழங்கும் பொரியல் மசால் மாதிரி அவியல், சாதம், பச்சரிசி சாதம், கொஞ்சம் நெய் போட்டு பருப்பு குழம்பு ஊற்றி கருணக்கிழங்கு புளிக்குழம்பு கூட மோர் இருந்துச்சு. இந்த மாதிரி தான் நாங்கள் எங்கள் வீட்டில் சாப்பிட்டோம். உங்கள் வீட்டில் எப்படி சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் மீனாவின் கைமணத்தை கொஞ்சம் ஹைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள்.